Hello guys, welcome and welcome to Meet International Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and NCLEX and OET training. 2024 இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொபோசல் சப்மிஷன்ஸ் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு சலுகப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருந்தும் பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிக்மர் ஆர்ஆர்பி இவங்க ஆல்ரெடி ப்ரொபோசல் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கான வேகன்சி கூடிய சீக்கிரம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஆல்ரெடி ஜிஎம்சிஹெச் இவங்க நர்சிங் ஆஃபீஸர், அதாவது நாட் ஓன்லி நர்சிங் ஆஃபீஸர், டிஎன்எஸ், ஏஎன்எஸ், சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஆல்ரெடி உங்க ப்ரொபோசல் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் மந்தே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வேகன்சி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக வேண்டியது இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல. இந்த மந்த் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மந்த் எண்டுக்குள்ள இவங்க இந்த வேகன்சி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ இவங்க என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஆர்கனைசேஷன் நேம் அதாவது ஜிஎம்சிஹெச் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 1174 போஸ்ட் ஓவராலாக இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் டீடைல் நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட். ஏஜ் லிமிட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 18 to 35 இயர்ஸ். இது நான் சொல்றது வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு நான் சொல்றது 18 to 35 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து அப்ளிகபிளா இருக்கும். இது வரைக்கும் அவங்க ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணல. அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னென்ன ஏஜ் கேட்டகரி என்னென்ன அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எல்லா டீடைல்ஸுமே வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இது வந்து ப்ரொபோசல் அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ப்ரொபோசலை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு பிடிஎஃப் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். எப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு, இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல, வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா இந்த மாதம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்பராக அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன். அண்ட் க்ளோசிங் டேட் அது இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷனே கொடுக்கல, அதனால க்ளோசிங் டேட் வந்து நோட்டிஃபை சூன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா மெடிக்கல் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ரொட்டீன் ப்ரோசஸ் தான். எப்படி வந்து எக்ஸாம் இருக்க போகுது, இப்போ ரீசெண்டாக நடந்த இஎஸ்ஐசி எக்ஸாம் மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்குமா அப்படி இல்லைனா சிபிடியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிபிடியாக தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் லொக்கேஷன் சண்டிகர், பஞ்சாபில் இருக்க சண்டிகர். அண்ட் செலெக்ஷன் ப்ரோசஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிபிடி அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 1090 போஸ்ட் தான் வந்து நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட். 1090 போஸ்ட்டுக்கு தான் வந்து அவங்க ப்ரொபோசல் சப்மிட் பண்ணியிருக்காங்க நர்சிங் ஆஃபீஸருக்கு. மற்ற ஓவராலாக 1174 போஸ்ட் நீங்கள் சொன்னீங்களே, இப்போ நர்சிங் ஆஃபீஸருக்கு 1090 போஸ்ட் மட்டும் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனியர் நர்சிங் ஆஃபீஸர், டிஎன்எஸ், ஏஎன்எஸ், நர்சிங் சூப்பர்டன் இந்த போஸ்ட் எல்லாமே சேர்த்து 1174 போஸ்ட் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்லி நர்சிங் ஆஃபீஸர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1090 போஸ்ட் தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் அப்ளேட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஜிஎன்எம் முடிச்சிருக்கணும். ஜிஎன்எம் முடிச்சு 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 50 bedded ஹாஸ்பிட்டல். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது. ஆனால் ஜிஎன்எம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 50 bedded ஹாஸ்பிட்டல் அவங்க வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்ரி. நீங்கள் எந்த கவுன்சிலில் முடிச்சிருக்கீங்களோ அந்த கவுன்சிலில், சாரி எந்த ஸ்டேட்டில் முடிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டோட கவுன்சிலில் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேலிடாகவும் இருக்கணும். சரியா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நர்சிங் ஆஃபீஸருக்கான போஸ்ட் 1090 போஸ்ட், அதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம். அடுத்து வந்து சீனியர் நர்சிங் ஆஃபீஸர். எம்எஸ்சி நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கலாம், இல்லை ஜிஎன்எம் முடிச்சிருக்கலாம். ஸோ எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஜிஎன்எம் முடிச்சு இல்லை எம்எஸ்சி நர்சிங் முடிச்சு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ முடிச்சு அவங்க ப்ராப்பராக ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் வேலிடாக வச்சிருக்கணும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 73 போஸ்ட் வந்து அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட் மட்டும் தான் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சீனியர் நர்சிங் ஆஃபீஸர், ஏஎன்எஸ், டிஎன்எஸ் இல்லை நர்சிங் சூப்பர்டன் போஸ்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க ப்ரொமோஷன் மூலமாக தான் வந்து இந்த போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஒரு வேளை ப்ரொமோஷன் முடியல அப்படின்னா டெபுடேஷன் மூலமாக ஃபில் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து கிடைக்காத பட்சத்தில் மட்டுமே அவங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அதாவது ரிட்டன் எக்ஸாமோ இல்லை சிபிடியோ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட் மட்டும் தான் வந்து இந்த சிபிடி எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். சீனியர் நர்சிங் ஆஃபீஸர், ஏஎன்எஸ், டிஎன்எஸ் இல்லை நர்சிங் சூப்பர்டன் போஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 100% ப்ரொமோஷன் மூலமாக தான் ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து ப்ரொமோட் பண்ணி தான் வந்து இந்த போஸ்ட்டை வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க. சரியா? ஃபைன். ஸோ அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பர்டென்ட்டும் அதே தான் 100% வந்து அவங்க ப்ரொமோஷன் பேசிஸில் தான் பண்ணுவாங்க. இதுவும் வந்து சேம் பிஎஸ்சி, எம்எஸ்சி நர்சிங், ஜிஎன்எம் கோர்சஸ் இதெல்லாம் முடிச்சிருக்கணும். ப்ராப்பராக வந்து ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இதில் என்ன வேணும் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ போஸ்ட் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 9 போஸ்ட் வந்து இவங்க வந்து அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பர்டென்ட்டுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து டெப்டி நர்சிங் சூப்பர்டென்ட்டுக்கு ஒரு போஸ்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. நர்சிங் சூப்பர்டென்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 1174 போஸ்ட் வந்து இவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தேவையானது நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட் 1090 போஸ்ட், ஒரு ஹியூஜான வேகன்சி வந்து வரப்போகுது. சரியா? ஃபைன். ஸோ சேலரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
பேசிக்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் நர்சிங் ஆஃபீஸர் சேலரி மட்டும் சொல்கிறேன், ஏன்னா அது மட்டும் தான் வந்து ப்ராப்பராக டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்க போது. பேசிக் வந்து 44,900 ஸ்டார்ட் ஆகும். இது வந்து அலவன்ஸ்லாம் இல்லாமல் வெறும் பேசிக் மட்டும் நான் சொல்கிறேன், சரியா? ஸோ மற்றது எல்லாமே சீனியர் நர்சிங் ஆஃபீஸர், ஏஎன்எஸ், டிஎன்எஸ், நர்சிங் சூப்பர்டென்ட், இது எல்லாமே ஜஸ்ட் ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. ஃபைன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீக்லேயே எதிர்பார்த்தோம், இது வரைக்கும் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனே வந்து ரிலீஸ் பண்ணல. அதனால் ஒன்ஸ் அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண அப்புறமா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ வந்து ஃபில் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து அப்டேட் பண்ணுறோம். எக்ஸாம் டேட்லேருந்து அட்மிட் கார்டு எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஃபீஸும் வந்து என்ன அன்ரிசர்வ்டுக்கு எப்படி, எஸ்சி எஸ்டி மற்ற கேட்டகரிக்கெலாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றதும் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒன்ஸ் த ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனவங்களே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம், சரியா? ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எய்ம்ஸ் நார்செட் 2024, அதாவது நார்செட் 6 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, நார்செட் 7 பற்றி பேச போகிறேன். ஸோ நார்செட் 7 வந்து எப்போ வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, நார்செட் 8 வந்து எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து அவங்க வெப்சைட்லேயே கேலண்டர் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. டேட்ஸ் எல்லாமே, ரிட்டன் எக்ஸாமுக்கான டேட்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லையும் பார்த்துக்கலாம். ஸோ நார்செட் 7க்கு வந்து என்ன டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட் எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 15 செப்டம்பர் 2024 அப்போ எக்ஸாம் டேட் வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில். அண்ட் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் 2024 வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. க்ளோசிங் டேட் வந்து 30th ஆகஸ்ட் 2024 வந்து க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் டேட் வந்து 15 செப்டம்பர் இருக்கும். அண்ட் எப்படி எக்ஸாம் நடக்க போது உங்களுக்கே தெரியும், சிபிடி எக்ஸாம்ஸ் தான். ஸோ ஏஜ் லிமிட் 18 to 35, இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு. நம்பர் ஆஃப் வேகன்சி எக்ஸ்பெக்டட் தான், சரியா? இது வந்து அவங்க இன்னும் பப்ளிஷ் பண்ணல, எக்ஸ்பெக்டட். ஸோ ஒரு 3,500+ வேகன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் சப்ஜெக்ட் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து எந்த ஒரு வேகன்சியும் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இந்த வாட்டி இந்த நார்செட் 7 வந்து அவங்க வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஒரு 900+ வேகன்சி வந்து எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஆர்எம்எல், லேடி ஆர்டிங், கலாவதி அண்ட் டிபி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிபி, ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு வேகன்சி ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 3,500 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி பார்ப்போம் அவங்க என்ன வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி உங்களுக்கு அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் தெரியணும் இந்த எய்ம்ஸ் நார்செட் பற்றி அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க அந்த www.aimsexams.ac.in, ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வரப்போகிற அந்த நார்செட் எக்ஸாம்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக மீடியா இன்டர்நேஷனல் அகாடமி டெல்லியிலும் சரி பாண்டிச்சேரியிலும் சரி, உங்களுக்கே தெரியும் நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து எஸ்பெஷலி பாண்டிச்சேரி அண்ட் டெல்லியில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து கிராஷ் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் ஈவன் ரெகுலர் பேச்சஸும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ஸ்லேருந்து மேஜிக் பில்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து எப்படி வந்து எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, அந்த தியரி கண்டென்ட், கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது மீடியா இன்டர்நேஷனல் அகாடமி அவங்களை அப்ரோச் பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இல்லை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் நான் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஆன்லைன், ஆஃப்லைன், ஹைப்ரிட் கிளாஸஸும் இருக்குது. நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு நர்சிங் டியூட்டர் போஸ்ட்டுக்கான வேகன்சியும் வந்திருக்கு. இதுக்கான வீடியோ வந்து கூடிய சீக்கிரமே ஒரு 2-3 டேஸில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கீப் ஆன் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் அப்கமிங் எக்ஸாமினேஷன் கைஸ்.